வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சீக் த பீக் வித் அஸ். இந்த கிளாஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எவரெஸ்ட் டெஸ்ட் பேட்சோட செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட்டில் தமிழ் எக்ஸ்பிளனேஷனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறிக. ஃபர்ஸ்ட் இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கங்க. இணை எழுத்துக்கள் அப்படின்னா உயிர் எழுத்துக்கள்ல ஒவ்வொரு நெடில் எழுத்துக்கும் ஒரு குறில் எழுத்து வந்து இணை எழுத்துக்கள் ஆகும். இப்போ பாருங்க, ஆ ஆ, இ இ, இது ஒரு நெடில் எழுத்தா, இது ஒரு குறில் எழுத்தா, அப்போ இது ரெண்டும் உயிர் எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் ஆகும். அதுக்கப்புறம் இ இ, இது இணை எழுத்துக்கள் ஆகும். இதே மாதிரி ஒவ்வொரு 12 எழுத்துக்களையும் ஒவ்வொரு எழுத்துக்கும் இணை எழுத்துக்கள் இருக்கு. இதுல எதை கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஐ ஔ, ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐ ஐங்கும் போது என்ன சவுண்ட் லாஸ்டா முடியுது, ஈங்கிற இதுல முடியுதா, அப்போ வந்து ஈங்கிறது தான் இதோட இணை எழுத்து. அப்போ ஐக்கான இணை எழுத்து எது அப்படின்னா ஈ தான். அதுக்கப்புறம் வந்து ஔ, ஔவுக்கான இணை எழுத்து என்ன, ஔ. அப்போ ஊங்கிற சவுண்ட்ல முடியுதா, அப்போ இதோட இணை எழுத்து ஒரு குறிலா தான் இருக்கணும். அப்போ அதுதான் அதோட இணை எழுத்து சொல்லுவாங்க. அப்போ அவ்வோட இணை எழுத்து எது அப்படின்னா ஊ. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதுதான் வந்து கீழே வந்து எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தாத இணையை தேர்வு செய்க. இப்போ பாருங்க, திணை. திணை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒழுக்கத்தை குறிக்கும். திணைனா 5 இணைகள் நம்ம சொல்லுவோம்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லுவோமா. இதுல திணைனா எதை குறிக்கும் அப்படின்னா ஒழுக்கத்தை குறிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த திணை, இந்த திணை வந்து எதை குறிக்கும் அப்படின்னா தானியம். நம்ம அரிசி, கோதுமை எல்லாம் சொல்லுவோம்ல, அப்போ அது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா தானியத்தை குறிக்கும். அடுத்து வந்து அரண். ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்குன்னு ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டைக்கு என்ன இருக்கும்னா அரண் இருக்கும். அப்போ அரண்னா எதை குறிக்கும் அப்படின்னா மதில் சுவரை குறிக்கும். அரண்னா மதில். அரண் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா, அரண்ங்கிறது வந்து பெருமாளை குறிக்காது, அது வைணவத்தை சேர்ந்தது. அரண் அப்படின்னா வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா சிவனை குறிக்கும். சரிங்களா? இதுதான் வந்து கீழே நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, 1 2 3 சரி, 4 தவறு. 4க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அரண்னா சிவனை குறிக்கும். சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின், திருக்கடுகத்தின் ஆசிரியர் யார்? திருக்கடுகத்தின் ஆசிரியர். திருக்கடுகம்னா ஃபர்ஸ்ட் எந்த நூல்னு தெரிஞ்சுக்க. சுக்கு, மிளகு, திப்புளின்னு 3 மருந்து பொருட்களால் ஆன நூலை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருக்கடுகம்னு சொல்லுவாங்க. அதனால ஆன பொருளை வந்து மருந்து பொருட்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பாடல்லையும் 3 அறக்கருத்துக்கள் இருக்கும். அந்த 3 அறக்கருத்துக்கள் தான் திருக்கடுகம்னு சொல்லுவாங்க. திருக்கடுகத்தை எழுதிய ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செரு அடுதோல் நல்லாதன்னு சொல்லுவாங்க. செரு அடுதோல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ அவருக்கு வந்து என்ன பட்டப்பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா போர் வீரரா இருந்தனால இந்த செரு அடுதோல் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு போர் வீரனா இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்க. காரியாசன். காரியாசன் யாரு? சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் தான் காரியாசன். சிறுபஞ்ச மூலம். அடுத்து இங்க யார் இருக்காங்க? கண்ணன் குத்தனார். கண்ணன் குத்தனார் யாருன்னா கார் 40. கார் 40 ஆசிரியர் வந்து கண்ணன் கூத்தனார். கதிமேதாவியார் யாரு? ஏழாதியை எழுதியவர். இந்த ஏழாதி எழுதிய இவரும் இந்த சிறுபஞ்ச மூலத்தை எழுதின இவரும் வந்து ஒரே நூற்றாண்டை சேர்ந்தவர், 5ஆம் நூற்றாண்டு. நல்லா நோட் பண்ணிங்க. இதெல்லாம் வந்து நோட்ல போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து 4வது கொஸ்டின், செருக்கினால் தீமை செய்தவரையும் ஒருவர் தனது டேஸால் வெற்றி கொள்ள வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன திருக்குறள் இருக்குன்னா, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல். அப்போ எதனால வேணும் அந்த தகுதினா அப்படின்னா என்ன, எதை குறிக்கிறாங்க அப்படின்னா தகுதி அப்படின்னா இங்க வந்து பொறுமையை குறிப்பிடுறாங்க. உங்களுக்கு பொறுமை இருக்கணும். அந்த பொறுமை இருந்தாதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம வெற்றி கொள்ள முடியும். அப்போ வந்து இங்க என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பொறுமை. அடுத்து 5வது கொஸ்டின் பாத்துங்க. இணை எழுத்துக்களில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இணை எழுத்துக்கள்னா அப்படின்னா என்ன? இணை எழுத்துக்கள்னா 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு 6 மெல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள் ஆகும். இப்ப பாருங்க, கசட, தபர, இது வந்து வல்லின மெய்யெழுத்துக்களா. இதுக்கு மேல நீங்க புள்ளி வச்சீங்க அப்படின்னா அது மெய்யெழுத்தாயிரும். ஓகே, இப்போ வந்து அடுத்து என்னது? மெல்லின மெய் எழுத்துக்களா. ஞனா நமனவா, ஞ ஞ ந ம
ம ந இந்த இடத்துல வரும். இப்போ பாருங்களேன், இதெல்லாம் இதோட இதா மாறிடுச்சா? அப்போ இங்கும் இக்கும் என்னவாயிருச்சு? அது வந்து ஒரு இணை எழுத்துக்கள் ஆயிடுச்சு. இச்சும் இஞ்சும் என்னவாயிருச்சு? அது ஒரு இணை எழுத்துக்கள் ஆயிடுச்சு. இன்னும் இரும் இணை எழுத்துக்கள் ஆயிடுச்சு. அதுவே இன்னும் இரு இணை எழுத்துக்களா? இங்க கிடையாது. இட்டு இன்னும்னா இணை எழுத்துக்கள். இதுக்கு வந்து நீங்க வந்து எந்த ஆப்ஷன்ஸ் வச்சு கூட பார்க்கலாம். இப்போ மஞ்சள், நீங்க எந்த வேர்டை யூஸ் பண்ணாலும் அந்த இடத்துக்குள்ள இந்த இரண்டு இணை எழுத்துக்களும் வந்துடும். அதே மாதிரி இங்க பாருங்க, தங்கம், அப்போ அந்த இங்கும் இக்கும் வந்துடும். அதே மாதிரி இங்க என்ன இருக்கும்? மண்டபம், இன்னும் இட்டு வந்துருச்சா? அடுத்து இங்க என்ன இருக்கும்? இன்னு இருன்னு வரணும். என்ன இன்னு இருன்னா 2 சொல்லி இன்னு 3 சொல்லி இது வந்து ரா, இந்த ரா வரும். ஓகேங்களா? இப்படி வந்தாதான் இது இணை எழுத்துக்கள், இல்லைன்னா இது வந்து இணை எழுத்துக்களா இருக்காது. அடுத்து 6வது கொஸ்டின். லகர 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 வேறுபாடு உணர்ந்து சரியான தொடரை தேர்வு செய்க. இங்க என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, அழகான ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அழகு நீண்ட அழகு ஒன்று அழகாய் நின்றது. இதுல எந்த அழகு? இதுல மொத்தம் 3 அழகு இருக்கு. இந்த லா இருக்கு, இந்த லா இருக்கு, இந்த லா இருக்கு. இது 3க்கும் என்னென்ன அர்த்தங்கள் வருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுக்கான ஆன்சரை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சரை பாருங்க. அழகு நீண்ட, அழகுனா வந்து என்ன? பறவையின் மூக்க குறிப்பிடுறது. அப்போ அழகு நீண்ட அழகு ஒன்று அழகாய் நின்றது. இந்த அழகாயை வச்சே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இங்க ஒரு அழகா இருக்கு, இங்க ஒரு அழகா இருக்கு, இங்க ஒரு அழகா இருக்கு. இந்த அழகாய் வராது. அப்போ இதுக்கு 3குள்ளதான் ஒண்ணு வரும். இதை தவிர மற்றதை பார்க்கணும். இங்க அழகு இருக்கு, இந்த அழகு வந்து மூக்குக்கு வருமா? வராது. இந்த அழகு வந்து நம்ம முகத்தோட அழகுக்கு வரும், அது அப்போ வராது. அப்போ இந்த 2ல ஏதாச்சும் ஒண்ணுதான். அடுத்து இங்க பார்க்கணும், இந்த அழகுல வந்து எது வரும் அப்படின்னு. அப்போ இந்த அழகு அப்படின்னா பறவையின் மூக்க குறிக்கும், இங்க வந்து கொடுத்துட்டோம். சரிங்களா? அடுத்து இந்த அழகு என்ன குறிக்கும் அப்படின்னா பெண் மயில். அழகு அப்படின்னா பெண் மயிலை குறிக்கும். இந்த அழகு வந்து பெண் மயிலை குறிக்கும். அதுவே லாஸ்டா இருக்கிற அழகு வந்து வனப்பை குறிக்கும். வனப்புனாலும் அழகுன்னு தான் அர்த்தம். அப்போ வந்து அழகு நீண்ட அழகு ஒன்று அழகாய் நின்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிற ஒரு மயில் வந்து அழகா நின்றுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை. இந்த நூல் இதுல வந்து கண்ணோட்டம் என்ற சொல்லின் பொருள் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சிறுபஞ்ச மூலத்தோட பாடல் வரிகள். இதுல கண்ணோட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல். கண்ணுக்கு அழகு என்ன அப்படின்னா இரக்கம் கொள்ளணும். அதுதான் வந்து சிறுபஞ்ச மூலத்தோட அந்த நூல்ல கூறியிருக்க அர்த்தம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். துறந்தாரின் தூய்மையுடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர். இப்போ துறந்தாரின் தூய்மை உடையார், ஒருத்தர் துறவியா இருக்கும்னா எல்லாத்தையும் துறந்துட்டு போய் தான் துறவியா இருப்பாரு. அவருக்கு சமமானவர் யாரா சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து தகுதியே இல்லாதவர், ஒருத்தர் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து பேசும்போது அதனால வர சொற்கள்னால நமக்கு வந்து எந்த பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு அதை பொறுத்துக்கிறாருல்ல, அந்த மாதிரி பொறுமை உடையவரை தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு துறவிக்கு ஈக்குவலா துறந்தாரின் தூய்மையுடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பார். இன்னாச்சொல்னா வந்து கடுஞ்சொல். ஒரு தகுதியற்றவர் பேசுற பேச்சுக்கு நம்ம வந்து எப்பயுமே வந்து அதை வந்து ஒரு பொருட்டா நினைக்க கூடாது. அப்படி பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பொறையுடைமை அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து தவறான கூற்றை காண்க. கூற்று 1, சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. கூற்று 1ல வந்து என்ன? சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஆவும் ஆவும் பக்கத்துல வருமானு கேட்டா சொல்லுல ஆவும் ஆவும் பக்கத்துல வராது. ஈயும் ஈயும் பக்கத்துல வருமானு கேட்டா ஈயும் பக்கத்துல வராது. அந்த மாதிரி வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து கரெக்ட் தான். கூற்று 1 கரெக்ட். கூற்று 2, அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் சேர்ந்து வரும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அளபடையில மட்டும் சொல்லுல வராது, ஆனா அளபடையில வரும். அளபடைனா என்ன அப்படின்னா தளியி. தளியில என்ன வந்திருக்கு? இல்லு பிளஸ் ஈ தானே வந்து லீன்னு வரும். அப்போ இங்க வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதை தொடர்ந்து ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு. இங்க என்ன இருக்கு? தூவும். இங்க என்ன இருக்கும்? அந்த தூ எப்படி பிரிப்போம்? தூவும்னு இருக்கா? அப்போ தூ எப்படி பிரிக்கும்? இத்து பிளஸ் ஊன்னு பிரிப்போமா? அப்போ இங்க வந்து ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு, அதை தொடர்ந்து ஒரு உயிரெழுத்து இருக்கு. அப்போ அளபடையில மட்டும் ஒரு உயிரெழுத்தை தொடர்ந்து இன்னொரு உயிரெழுத்து வரும். அளபடை அப்படின்னா என்ன அப்படின்னா அளபடை என்றால் நீண்டு ஒலித்தல்னு அர்த்தம். சரியா? அதுல அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை இணைகள் சரியானவை. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கூரை. கூரை அப்படின்னா சிறிய ஓலை வீடு. சரிதான்.
கூரை அப்படின்னா சிறிய ஓலை வீட்டுல இருக்கும் அப்படின்னு. கூரை அப்படின்னா சீலை துணின்னு சொல்லுவாங்க. கூரை வேட்டி, கூரை பட்டுன்னு சொல்லுவாங்க. பழங்காலத்துல அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அங்க சொல்லியிருக்காங்க. பொறி அப்படின்னா வந்து என்னன்னா பொரிதல். அதாவது நம்ம வந்து ஏதாவது எண்ணெய் பலகாரம் செய்யறோம் அப்படின்னா பொரிக்கிறோம்ல, அப்போ பொறினா பொரிதல் வரும், பொறினா நெற்பொறியும் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பொறி அப்படின்னா தீப்பொறி இல்லைன்னா அறிவுன்னு வரும். இதுல வந்து ஐம்பொறிகள் சொல்லுவாங்கல்ல, மூக்கு, கண், வாய், செவி, தோல் இதெல்லாம் வருதுல்ல, இதெல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐம்பொறின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து இதுல வரும். சரிங்களா? அப்போ இதுல எத்தனை இணைகள் சரி அப்படின்னா 4 இணைகளும் சரியானதா இருக்குது. அடுத்து ஏலாதி. ஏலாதி அப்படின்னா ஏலாதி யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா கனிமேதையார் எழுதியிருப்பாரு. கனிமேதையோட சமகாலத்தை சேர்ந்தவர் யாருன்னா கனிமேதை சமகாலத்தை சேர்ந்தவர். அவரோட ஒரு சாலை மாணவராக பணியாற்றியவர் யாருன்னா அப்படின்னா காரியாசன். அவங்க 2 பேரும் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் என்றால் அவங்க 2 பேரும் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். சரிங்களா? இப்போ ஏலாதி கொண்டுள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏலாதி கொண்டுள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை வந்து 81. ஏலாதி கொண்டுள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை வந்து 81. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன வேர்டு வந்து வெளிப்படையா வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அப்போ போலங்கிற சொல்லு வந்து வெளிப்படையா வந்தனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓமையணின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே போல என்ற சொல் வந்து மறைஞ்சு வந்துருந்துச்சுன்னா அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. சரிங்களா? எடுத்துக்காட்டு ஓமையணின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். 13வது கொஸ்டின். இணை எழுத்துக்களில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இங்க வந்து முன்னாடி வந்து நாங்க வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எழுத்துக்களா கொடுத்துருந்தோம். இப்போ வந்து சொல்லா கொடுத்துருக்கோம். திங்கள். இங்குக்கு பத்தில என்ன இருந்திருக்கு? இக்கு வந்திருக்கா? அப்போ வந்து திங்கள்ங்கிறது கரெக்ட் தான். சந்தனம். சந்தனங்கிறது கரெக்ட் தான். அதே வந்து மண்டபம். மண்டபம்ங்கிறது கரெக்ட் தான். தென்றல்ல பாருங்க, தென்றல்ல வந்து இந்த இன்னும் இந்த இரும் தான் வந்து இணை எழுத்துக்கள் சொல்லியிருந்தோம். இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா 3 சுழி இன்னும் வந்திருக்கு. அப்போ வந்து இது இணை எழுத்துக்கள் கிடையாது. அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. இதுக்கான இணை எழுத்துக்கள் என்ன? இட்டு இன்னு இணை எழுத்துக்களாகும், இன்னு இரு இணை எழுத்துக்களாகும். இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா தென்றல்னு வந்திருக்கணும். சரியா? அடுத்த கொஸ்டின். நகர நகர வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல முன்னாள் அப்படின்னா என்ன? முன்னாள்னா என்ன? முன்னாள்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. முன்னாள். முன்னாள் அப்படின்னா 3 நாள்னு அர்த்தம். முன்னாள் அப்படின்னா 3 நாள்னு அர்த்தம். அதுவே முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள். முன்னாள்னா வந்து முந்தைய நாள். இதுதான் கரெக்டான ஆன்சர். சிறுபஞ்ச மூலம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 15வது கொஸ்டின். சிறுபஞ்ச மூலம் உணர்த்தும் வாழ்வியல் உண்மைகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம்னா மொத்தம் 5 கருத்துக்களை கூறும். ஆனா எல்லா பாடல்களையும் 5 கருத்துக்களை கூறுமானா 5 கருத்துக்களை கூறாது. ஏதாவது ஒரு பாடல்களை வந்து 5 கருத்துக்களுக்கு கீழே சொல்லியிருக்கலாம். ஆனா அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து 5 கருத்துக்களை கூறனால அது சிறு பஞ்ச மூலம்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து வரலாறு. இப்போ இதுல பாருங்க, சிறுபஞ்ச மூலம் உணர்த்தும் வாழ்வியல் உண்மைகள் எது தவறானது. இதுல வந்து 3 உண்மைகள் இருக்கும். நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன. இதுல வந்து எது பொருந்தாதது அப்படின்னா வாழ்க்கைக்குரியனுங்கிறது பொருந்தாதது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து ஒரு பொறுத்துக்க இருக்கு. மடவார் அப்படின்னா அறிவியல்களை குறிக்கும். மடவார் அப்படின்னா அறிவியல்களை குறிக்கும். அதுவே வந்து ஒராள் அப்படின்னா நீங்குதலை குறிக்கும். ஒராள் அப்படின்னா நீங்குதலை குறிக்கும். போன்றும். போன்றும் அப்படின்னா வந்து அழியும் அர்த்தம். விருந்து அப்படின்னா புதிதாய் வந்தவர்கள். விருந்து அப்படின்னா புதிதாய் வந்தவர்களை குறிக்கும். இந்த மேட்சுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 17வது கொஸ்டின். தவறான கூற்றை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் இணை எழுத்துக்களாகும். கரெக்டா? 6 வல்லின மெய்யெழுத்துக்கள்லாம் என்ன? இந்த கசட தவிர 6 மெல்லின எழுத்துக்கள் அப்போ வந்து கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து கரெக்ட் தான். அடுத்து இடையின மெய்யெழுத்துக்களுக்கு இடையின மெய்யெழுத்துக்கள் 6ம் வெவ்வேறு இனமாகவும் சொல்லியிருக்காங்க. இடையின மெய்யெழுத்துக்கள் தான் எதை சொல்லுவாங்க? எரள வளல. எரள வளல. இதுதான் வந்து இடையினமாகும். இந்த இடையின எழுத்துக்கள்ல 6ம் வந்து வெவ்வேறு இனமானா கிடையாது, எல்லாமே வந்து ஒரே இனம் தான். சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி வந்து எது வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி 1 சரி 2 தவறு.
அடுத்து தவறான இணையை சூட்டுக. கான்னா என்ன? கான்னா வந்து காடு. கான் அப்படின்னா காடை குறிக்கும். அதுவே வந்து மனம் அப்படின்னா உள்ளத்தை குறிக்கும். இதுவும் கரெக்ட் தான். திண்மை அப்படின்னா வலிமையை குறிக்கும். இதுவும் கரெக்ட் தான். கணம் அப்படின்னா பாரமா? கிடையாது. கணம் அப்படின்னா பாரம் கிடையாது. கணம்னா கூட்டத்தை குறிக்கும். இப்போ ஜன கண இதை பார்த்துருக்கோம்ல. அப்படின்னா ஜனம்னா வந்து மக்கள், கணம்னா கூட்டம். அவ்வளவுதான். இதுதான் வந்து நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ கணம்னா கூட்டம், கணம்னா பாரத்தை ஏற்றிட்டு போறது. அதுவே வந்து கான் அப்படின்னா பார்க்கறது. கான்னா வந்து என்னன்னா பார்க்கறது. மனம் அப்படின்னா வாசம். மனம்னா வாசம். அதுவே வந்து திண்மை அப்படின்னா தீமைன்னு அர்த்தம். 3 சொல்லி இன்மைனா வலிமையை குறிக்கும். 2 சொல்லி இன்மைனா அது வந்து தீமையை குறிக்கும். சிறுபஞ்சம் மூலம் கூறும் வேர்களில் பொருந்தாதது. சிறுபஞ்சம் மூலம் மொத்தம் 5 வகையான வேர்களை கூறும். அதே மாதிரி 5 வகையான அறக்கருத்துக்களை கூறும் சொல்லியிருப்பாங்க. இதுல என்னென்ன வேர்கள் இருக்கும் அப்படின்னா பாருங்க, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, பெருவழுதுணை, நெருஞ்சின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னும் கரெக்டானது எது அப்படின்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இதுதான் வந்து வரும். அப்போ வந்து எது தப்புனா பெருவழுதுணைங்கிறது தப்பு. ஆப்ஷன் சிங்கிறது தான் இங்க ஆன்சர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 20வது கொஸ்டின். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர், பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. இதில் பயின்று வந்துள்ள எதுகை மோனை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து என்ன மோனை வந்திருக்கு பாருங்க. மோனைனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது மோனை, 2வது எழுத்து ஒன்றி வந்தா அது வந்து எதுகைன்னு சொல்லுவோமா. இப்போ பாருங்க, சீர்ல ஏதாச்சும் பார்ப்போம். இதுல முதல் சீர்ல முதல் எழுத்துல வந்து என்ன வந்திருக்குன்னா ஓ வந்திருக்கு. அதே 2வது சொல்ல வந்து ஓங்கிறது சேர்ந்து வந்திருக்கு. அப்போ சீர் மோனைங்கிறது இருக்கு. அதுவே வந்து எதுகை இருக்கான்னு பாருங்க. இங்க ரூ இருக்கு, இங்க இன்னும் இருக்கு. அப்ப எதுவுமே சேரல. அதுவே வந்து அடியில பாருங்க, அடியில பார்க்கும்போது இங்க ரூ இருக்கு, இங்க என்ன இருக்கு, ரூ இருக்கு. அப்போ சீர் மோனை இருக்கு, அடி எதுகை இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதுகன்னா எதை குறிப்போம்? சேர்த்து எழுதுக. பட்டு பிளஸ் ஆடினான், பட்டு ஆடினான்னு வரணும். இது எப்படி பிரிக்கலாம் பாருங்க. பட்டு இங்க என்ன இருக்கு, 2 இருக்கா. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? இட்டு பிளஸ் ஊ பிரிக்கலாமா? இந்த பக்கம் என்ன இருக்கு, ஆ இருக்கா. அப்போ சேரும் இடத்தில் வந்து ஒரு வருமொழியில ஒரு உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா உயிர்வரின் உட்குரல், இதுதான் உட்குரல். உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும், மெய்கிட்ட இருந்து ஓடிடும். இட்டு பிளஸ் ஊல மெய்கிட்ட இருந்து ஊ ஓடிடும். அப்போ உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும். அதுக்கப்புறம் என்னவாயிரும்? இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா இட்டு பிளஸ் ஆண் இருக்கா. அப்போ அது என்னவா மாறிடும்? டானு மாறிடுமா. அப்போ என்ன ஆயிரும்? பட்டாடினான்னு மாறிடும். அப்போ இதுதான் ஆன்சர் சி. இதுதான் வந்து புணர்ச்சி. புணர்ச்சி இது தெரிஞ்சுன்னா நீங்க சேர்த்ததுக்கு ஈஸி எழுதிடலாம். அடுத்து கலை, கலை, கலை. இதுக்கான சரியான பொருளை தேர்வு செய்து எழுதணும். கலை அப்படின்னா என்ன? கலை மான குறிக்கும். கலை இங்க என்ன இருக்கு? ஒரு வகை மான். அப்போ மான குறிக்கிறது தான் கலை. இந்த மான் வந்து 2 மாநிலத்துக்கு தேசிய விலங்கா இருக்கும். ஒன்று ஹரியானாவுக்கு, இன்னொன்று வந்து ஆந்திராவுக்கு. இது வந்து நம்ம வந்து பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நீங்கள் தமிழ் படிக்கும் போது கூட ஒரு சில விஷயத்தை இன்டர்லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சரியா? இப்போ கலைமான்னா ஒரு வகை மான்னு படிச்சாச்சு. கலை அப்படின்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விவசாயம் பண்றோம் அப்படின்னா களை எடுப்போம்ல. அப்போ களை எடுக்கிறதுனா வேண்டாத செடி. இந்த கலை அப்படின்னா மூங்கில். சிறப்புலா கலைக்கு வந்து மூங்கில்னு இருக்கும். அப்போ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆப்ஷன் என்னதான் ஆன்சர்? சி தான் ஆன்சர். அடுத்து ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இல்லார் கொன்றியும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா திருக்கடுகம் தான் ஆன்சர். திருக்கடகத்தை எழுதின யாரும் தெரியும், செரு அடுதோல் நல்லாதன்னு சொல்லுவாங்க. அதுல சுக்கு, மிளகு, திப்புளி 3 வகையான மருந்து பொருட்களால் ஆனது. அந்த மருந்து பொருட்களை போல 3 வகையான அறக்கருத்துக்களால் ஆனது திருக்கடுகம். சரியா? அதை மறந்துடாதீங்க. அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 24வது கொஸ்டின், சீர்களை சரியான முறையில் பொறுத்துக்க. இது வந்து ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கிறது. டிஃப்ரெண்டா கேட்கணும்னு சொல்லி டிஎன்பிசி முடிவு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து பிக் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு நமக்குள்ள நம்ம வந்து யோசிச்சு பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். அதனால எடுத்தோன்னே நீங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ் குழப்பம். அதனால இங்க நல்லா பார்த்தோன்னே இன்மையுள் அப்படின்னு எங்கேயாச்சும் வேர்டு வந்தோடனே நீங்க உடனே வந்து எந்த வரிசைக்கு அது வரும்னு சொல்லி பாத்துங்க. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் குறை. நம்ம பார்த்தோம்னா அது வாயில வந்துடும். ஆனா நம்ம போய் ஆப்ஷன் பார்த்தோம்னா இது வருமா அது வருமானு யோசிப்போம். அப்படி யோசிக்காம நீங்க மனசுக்குள்ளே பார்த்துட்டீங்கனாலே இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் போய் ஆப்ஷன்ல தெரியுங்க. அப்போ இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் குறை. அவ்வளவுதான். ஒரே ஆப்ஷனா அடிச்சுட்டு போயிடணும். அதுக்கு யோசிக்கவே கூடாது. அடுத்து உழுவைனா என்ன? உழுவைனா என்ன? உழுவை அப்படின்னா வந்து புளிய குறிக்கும். உழுவை இந்த லூனா வந்து உழுவைனா புளிய குறிக்கும். அதுவே இந்த உழுவை அப்படின்னா ஒரு வகை மீனை குறிக்கும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி. சரியற்ற இணையை தேர்வு செய்க. இந்த இந்த கொஸ்டின்லாம் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி கொஸ்டின். கொஞ்சம் பொறுமை நிதானமா பாருங்க. அரி அப்படின்னா அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே. அரினா திருமாலை குறிக்கும். திருமால்னா விஷ்ணு. அந்த மாதிரி அவதாரங்கள்ல ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ அரினா வந்து எது அப்படின்னா திருமால். அதுவே வந்து அரினா அறிந்து கொள்றது. ஒரு விஷயத்தை அறிஞ்சுக்கிறோம்ல அது வந்து அறிதல். அப்போ வந்து குறை. குறை அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா குறைனா வந்து வறுமை வராது. இதுவே வந்து இந்த குறை அப்படின்னா குற்றமும் வரும் வறுமையும் வரும். அதுதான் கீழே வந்து நாங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம், பார்த்துக்குங்க. அதுவே வந்து இந்த குறை அப்படின்னா வந்து ஒளி. நாய் குறைக்கிறதுன்னு சொல்றாங்களா, அப்போ வந்து அது என்ன சத்தம் போடுதுன்னு அர்த்தம். அப்போ ஒளி அல்லது சத்தம். அவ்வளவுதான். ஆன்சர் சி. 27வது கொஸ்டின். அறம் செய்யாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் ஒழுக்கத்தை கடைபிடிக்காதன் பெற்ற அழகு ஆகியவை எங்கு விதைத்த விதை என திருகடுகம் குறிப்பிடுகிறது. இந்த திருகடுகம் நூல்ல நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் அழகா சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்களே, அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஆகியும் எங்க விதைத்த விதைன்னு சொல்றாங்க? புதரில் விதைத்த விதைன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. புதர்ல ஒரு விதை விதைச்சா எப்பயுமே வந்து எப்படி முளைக்கவே முளைக்காது. அதுதான் அந்த மாதிரிதான் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழ்காணும் 17 கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறளை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் வந்து திருக்குறளை கேட்கக்கூடிய ஆன்சருக்கு கரெக்டான பதிலை நம்ம தர முடியும். அதனால திருக்குறளை கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் போற மாதிரி தான் இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கங்க. உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள். பொய்யாமொழின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய இது இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி போக போக டிஸ்கஷன்ல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 29வது கொஸ்டின். வனப்பு. வனப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வனப்புனா என்னன்னு சொல்லியிருப்போம். அப்படின்னா அழகு இன்னொரு கொஸ்டின்லேயே பார்த்தாச்சு. அப்போ ஈஸியாக அதை மெர்ஜ் பண்ணிடலாம். நெறி. எந்த நெறி வழிப்படி இவங்க இருக்காங்க? அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர், வைணவ சமயத்தை சார்ந்தவரான்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து நெறின்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்துல. அப்போ நெறின்னா என்னன்னா வழி, மார்க்கம் எல்லாமே ஒரே சொல்லதான் குறிக்கும். அப்போ நெறி அப்படின்னா வழி. மாந்தர் அப்படின்னா வந்து நட்பு. வித்து அப்படின்னா விதை. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. 4, 2, 3, 1. அடுத்து 30வது கொஸ்டின். மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 3 நூல்கள். மருந்து பொருட்கள்ல 3 நூல் இருக்கும். அந்த 3 நூலை கண்டுபிடிங்க சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி 2 நூலை முன்னாடி சொல்லியிருப்பேன். ஒன்று திருக்கடுகம், இன்னொன்று ஏலாதி. இன்னொன்று மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அது என்னன்னா சிறுபஞ்சமூலம். அப்போ 3 நூல் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சில இருக்கு. திருக்கடுகத்துல சுக்கு மிளகு திப்பிலி. சுக்கு மிளகு திப்பிலி. சரிங்களா? இதுவே சிறுமஞ்ச மூலத்துல கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சின்னு சொல்லுவாங்க. அதுல 5 வந்துருச்சா? இதுவே ஏலாதியில வந்து 6 பொருட்கள், 6 மருந்து பொருட்கள் இருக்கும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே சேர்ந்து எதனால ஆகுதுன்னா மருந்து பொருட்களால ஆனது. அப்போ இது 3 தான் ஆன்சர். ரகர ரகர வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அறம்னா என்ன? அறம்னா என்ன? அறம்னா வந்து ஒரு ஆயுதம். அறம். அதுவே அறம் அப்படின்னா தர்மத்தை குறிக்கும். அப்போ ஆப்ஷன் சி. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இந்த இடத்துல சந்திப்பிழைனா எப்படி கண்டுபிடிக்குங்கிறத பாத்துக்கங்க. கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிறு கட்டிலின்னு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம்? நிலைமொழி வருமொழி. இந்த வருமொழியில
கசதப வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில அதற்கு இனமான எழுத்து மிகுன்னு சொல்லியாச்சு. அப்போ இங்க கரெக்டா மிகுந்திருக்கான்னு ரெண்டாவதுல பாருங்க. பார்த்தாலே நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம். கயிற்று கட்டலின்னு வருமா இல்ல கயிறு கட்டலின்னு வருமானு பார்த்துக்கலாம். இங்க வந்து வறுமொழியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா கா வந்துருச்சு. அப்போ நிலைமொழியில் என்ன இருக்கு அப்படின்னா அதற்கு இனமான ஒரு மெய்யெழுத்து மிகுந்து இருக்கு. அப்போ அங்க விதி இருக்கான்னு செக் பண்ணலாம். அப்போ இங்க என்ன இருக்கு, ரூ இருக்கு. ரூவை எப்படி பிரிக்கலாம்? ரூங்கிறது வந்து என்னது, குசுடுத்துபுரு. குசுடுத்துபுருங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ வன்தொடர் குற்றியலுகரமா இருந்தா அங்க வல்லின மிகுன்னு சொல்லி நமக்கு முன்னாடியே படிச்சிருப்போம். அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரமானா எஸ், அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு அப்படின்னா ரா வந்திருக்கு. அப்போ வந்து இது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ வன்தொடர் குற்றியலுகரம் வந்தனால இங்க என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். அப்போ இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மற்ற எல்லாத்துலயும் வந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து இரு இல்லை. அப்போ இல்லைங்கிறதுனால இந்த ஆன்சர் வராது. இது கயிறு கட்டளைன்னு வந்திருக்கு, இங்க இக்கு வந்திருக்கணும். அப்போ இது வராது. அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. இப்படி கூட நீங்க எலிமினேட் பண்ணி கூட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஒரு குழப்பற கொஸ்டின், ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா குழப்பமும் செய்யும். கிளினா என்ன? கிளினா என்ன? சிறப்புலகர கிளினா என்ன? கிளினா என்ன? இது நல்லா பாத்துங்க. கிளி அப்படின்னா கிளி அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா என்னன்னா அச்சம் பயம்னு அர்த்தம். அதுவே வந்து இந்த கிளி அப்படின்னா துண்டாக கிழித்தல். ஒரு பேப்பர் எடுத்து துண்டா கிளிப்பா அப்படின்னு சொல்றாங்களே, அதுதான். அடுத்து வந்து கிளி. கிளி அப்படின்னா நம்ம வீட்டுல வளர்ப்போம், அதே மாதிரி வந்து நம்ம பார்ப்போம். அந்த கிளி தான் வந்து ஒரு பறவை. ஓகேவா? அடுத்து நகர நகர வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்வு செய்க. முன்னாள், முன்னாள்னா முந்தைய நாள்னு கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து எந்நாள்னா எந்த நாள்னு கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து நன்னூல் அப்படின்னா வந்து நமது நூல்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் தவறு. இதுக்கான ஆப்ஷன், இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் வந்து நிறையவே இது வச்சிருந்தோம். இது கொஞ்சம் டிஃபரெண்டாக இருந்தனால உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. பாருங்க, முன்னாள் அப்படின்னா 3 நாள். முன்னாள் அப்படின்னா 3 நாள். எந்நாள்னா எனது நாள்னு வரும். அதுவே வந்து முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள்னு வரும். எந்நாள்னா எந்த நாள்னு வரும். அதுவே நன்னூல் அப்படின்னா நமது நூல். தேநீர் அப்படின்னா தேயிலை நீர். தேநீர்னா தேயிலைனால ஆன நீர்னால தேநீர்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நன்னூல் அப்படின்னா நன்னூல்னு வந்துருச்சு. இதுவே வந்து தேநீர்னா தேன் போல இனிய நீர். இது ரெண்டும் நல்லா பார்த்துங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. இந்த வருஷம் எல்லாமே இலக்கணமா கொடுத்துருக்கனால இலக்கணத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஈஸியா இருக்கும். ஆனா அதை வந்து நம்ம தப்பு பண்ணாம ஆன்சர் போட்டோம் அப்படின்னாலே ஒரு 95+ போயிடலாம். 95+ போயிட்டாலே நம்ம வந்து ஜாப் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாயிடும். திருக்கடுகம் என்னும் நூல் பற்றிய கூற்றுகள் தவறானது. 10 மேற்கணக்கு நூல்கள் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது கொடுத்துருக்காங்க 100 வெண்பாக்களை கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. 3வது என்ன கொடுத்துருக்காங்க, சுக்கு மிளகு லவங்கத்தால் ஆன பெயர் திருக்கடுகம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம முன்னாடி படிச்சோம். இதுல 3மே பாருங்களேன், 3மே இதுல வந்து நம்ம கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. 10 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுன்னு வந்திருக்கணும். அதுவே வந்து 100 வெண்பாக்களால் ஆனதுன்னு வந்திருக்கணும். இங்க வந்து சுக்கு மிளகு திப்புளியால் ஆனதுன்னு வந்திருக்கணும். அப்போ அனைத்துமே இதுல தவறு தான். ஆப்ஷன் டி. அதுக்கான கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். 10 கீழ்கணக்கு 100 வெண்பாக்களை கொண்டது சுக்கு மிளகு திப்புளி ஆகிய மருந்து பொருட்களால் ஆனதுதான் திருக்கடுகம். அடுத்து வந்து சரியான கூட்டுப்பெயரை தேர்வு செய்க. சரியான கூட்டுப்பெயர் எது அப்படின்னா யானை மந்தைன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, யானைகள்னு கொடுத்துருக்காங்க, யானை நிறைன்னு கொடுத்துருக்காங்க, யானை கூட்டம்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டுப்பெயருக்கு சரியான அர்த்தமா எது வரும் அப்படின்னா யானை கூட்டம்னு வந்துடும். ஓகேங்களா? சரி, இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் 36 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்த்தாச்சு. பார்ட் 2ல வந்து மீதி இருக்கிற கொஸ்டின்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.